வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சித்தர்களோட பழங்கால ரசவாத ரகசியங்களும் நம்மளோட நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க இந்த ஆச்சரியமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பழங்கால மருந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் மருந்தை விட நல்ல வேலை செய்ய முடியுமா? இது வெறும் கற்பனையா, இல்ல இதுல உண்மையிலேயே ஏதாவது விஷயம் இருக்கா? இந்த கேள்விக்கான விடை 2009ல நடந்த ஒரு அறிவியல் ஆய்வுல ஒளிஞ்சிருக்கு. அப்போ முப்பு அப்படின்னு சொல்ற ஒரு பாரம்பரிய கலவையை எடுத்து கல்லீரலை பயங்கரமா பாதிக்கிற ஒரு நச்சுக்கு எதிரா சோதிச்சு பார்த்தாங்க. கிடைச்ச ரிசல்ட்ஸ் அந்த ஆராய்ச்சியாளர்களே ஆச்சரியத்துல மூழ்கடிச்சதுன்னு தான் சொல்லணும். அந்த ஆச்சரியமான ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நாம அந்த மருந்தை செஞ்சவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். நாம பேச போறது சித்தர்களை பத்தி. சித்தர்கள்னா சும்மா சாதாரண துறவிகள் இல்ல, அவங்க சித்திகள், அதாவது அமானுஷ்ய சக்திகளை அடைஞ்ச ஞானிகள். சொல்ல போனா அவங்க ஒரு ஆல்கெமிஸ்ட், ஒரு டாக்டர், ஒரு துறவி, ஒரு ஞானி, இப்படி எல்லாத்தோட ஒரு கலவையா இருந்தாங்க. சித்தர்களோட குறிக்கோள்கள்லாம் ரொம்பவே வித்தியாசமானது. அவங்களோட அல்டிமேட் எய்ம் சாகா வரம் வாங்கிறது தான். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. அவங்களோட உடலையே ஒரு தூய்மையான அழியாத பொருளா மாத்தணும்னு நினைச்சாங்க. இந்த உடலை மாத்துறதையும் ஆன்மீக ஞானத்தையும் ஒன்னா இணைச்ச ஒரு ஆழமான தேடல் தான் அவங்கள வழிநடத்துச்சு. சரி, இப்போ அவங்க யூஸ் பண்ண அந்த விசித்திரமான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான அறிவியலை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சித்தர்களோட ரசவாதம்னா ஏதோ சாதாரண உலோகத்தை தங்கமா மாத்துறது மட்டும் இல்ல, அது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் கெமிஸ்ட்ரி. பாதரச மாதிரி விஷத்தன்மை உள்ள பொருட்களை கூட சுத்திகரிச்சு அதே உடலுக்கு சக்தி கொடுக்கிற மருந்துகளா மாத்துறது தான் அவங்களோட முக்கிய வேலையா இருந்துச்சு. நீங்க சித்தர்களோட ரசவாத நூல்களை படிச்சீங்கன்னா அதுல கொல்லுதல், கட்டுதல் மாதிரியான வார்த்தைகளை பார்க்கலாம். இதை கேட்டதும் பயந்துராதீங்க, இது வன்முறையை குறிக்கிற வார்த்தைகள் இல்ல. கொல்லுதல்னா ஒரு உலோகத்தை சூடுபடுத்தி பஸ்மா, அதாவது பவுடரா மாத்துறது. கட்டுதல்னா பாதரசம் மாதிரி ஆவியாகிற பொருட்களை நிலைப்படுத்தி மருந்து செய்யறதுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. அவ்வளவு. இந்த மாற்றங்களை எல்லாம் செய்ய அவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான டெக்னிக் தான் புடம். இது சும்மா சூடுபடுத்துறது இல்லைங்க, இது ரொம்பவே கண்ட்ரோல்டான ஒரு ஹீட்டிங் சிஸ்டம். இந்த புடம் போடுறது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல மூலிகை சார்ல பொருட்களை பதப்படுத்தி அதை ஒரு மண் குடுவையில வச்சு மூடிடுவாங்க. அப்புறம் அந்த குடுவைய மாட்டுச்சாண வரட்டி நிறைஞ்ச ஒரு குழிக்குள்ள வச்சு எரிப்பாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஸ்டெப்ஸை பாருங்க. இது ஒரே தடவையில முடிகிற விஷயம் கிடையாது. சில சமயம் மருந்தின் சக்தியை அதிகப்படுத்த இதையே 1000 தடவை கூட திரும்ப திரும்ப செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெப்பத்தை கொடுக்கறதுக்கு கூட பல வழிகள் இருந்திருக்கு. பழங்கால நூல்கள்ல அக்னி புடம், அதாவது நெருப்பால சூடு பண்றது, சூரிய புடம், அதாவது சூரிய ஒளியில வைக்கிறது, அப்புறம் சந்திர புடம், நிலா ஒளியில வைக்கிறதுன்னு பல வகைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுவே அவங்க எவ்வளோ நுணுக்கமா இந்த விஷயங்களை கையாண்டிருக்காங்கன்னு காட்டுது. சரி, இப்போ இந்த பழங்கால ரசவாதத்தையும் நம்ம முதல்ல பேசின அந்த 2009 ஸ்டடியும் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். அந்த ஸ்டுடியோல பயன்படுத்தின பொருளோட பேரு தான் முப்பு. இது 3 வகையான உப்புகளோட ஒரு கலவை. ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, முப்பு நேரடியா ஒரு மருந்து கிடையாது, அது ஒரு குரு மாதிரி. அதாவது மத்த மருந்துகளோட, குறிப்பா பாதரசத்தோட சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்துற ஒரு கேட்டலிஸ்ட். முப்புன்னா அது ஒரே ஒரு பொருள்னு நினைச்சிடாதீங்க. அதோட பயன்பாட்டை பொறுத்து அதுல பல வகைகள் இருந்திருக்கு. மருத்துவத்துக்கு வைத்திய முப்பு, ரசவாத வேலைகளுக்கு வாத முப்பு, அப்புறம் ஆன்மீக பயிற்சிகளுக்கு யோக முப்பு, ஞான முப்புன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. சரி, மறுபடியும் நாம இப்போ மாடர்ன் லேபுக்கு வருவோம். இந்த பழங்கால குரு பொருள் அந்த டெஸ்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். அந்த ஆய்வுல எலிகளுக்கு 1 கிலோ எடைக்கு 50 மில்லிகிராம்ங்கிற அளவுல முப்பு கொடுத்தாங்க. இந்த அளவு ஏதோ தோராயமா எடுத்ததில்ல. கல்லீரல் நோய்களுக்கு மனுஷங்களுக்கு பாரம்பரியமா எவ்வளோ கொடுப்பாங்களோ அந்த அளவு அடிப்படையா வச்சுதான் இதையும் தீர்மானிச்சாங்க. இப்ப பாருங்க, விஷயமே இங்கதான் இருக்கு. இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. இந்த எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம லிவர் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு காட்டுற அறிகுறிகள். விஷம் மட்டும் கொடுத்த எலிகளுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு பாருங்க, ரொம்ப அதிகம். ஆனா முப்பு கொடுத்தப்போ என்னாச்சு பாருங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் டக்குன்னு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற லிவ் 52 மருந்தோட ஒப்பிடும்போது கூட இது ரொம்பவே நல்ல ரிசல்ட். இந்த பார் சார்ட் அந்த எஸ்ஜிஓடி அளவை இன்னும் தெளிவா காட்டுது. நச்சு கொடுத்தப்ப இருந்த அந்த உயரமான பார் எப்படி முப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கணிசமா குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. முப்போட சக்தி வாய்ந்த பாதுகாப்பு விளைவுக்கு இது ஒரு நேரடி ஆதாரம். இந்த ஆதாரம் வெறும் பிளட் டெஸ்ட் நம்பர்ஸோட நிக்கல. ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு படி மேல போய் கல்லீரல் திசுக்களைய நேரா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாங்க. அப்போதான் உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சது. நச்சு கொடுத்த எலியோட கல்லீரல் செல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தது.
ஆனா முப்பு கொடுத்த எலியோட கல்லீரல்ல செல்கள் அழியவே இல்ல. அதோட இயல்பான அமைப்பு அப்படியே பத்திரமா இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட மாடர்ன் மெடிசின் கொடுத்த அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு. கடைசியா ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்போம். இந்த பழங்கால அறிவும் புதுகால அறிவியலும் ஒன்னா சேர்றது நமக்கு உண்மையில என்ன சொல்ல வருது? சித்தர்களுக்கு அவங்களோட இந்த ரசவாத மருந்துகள் மேல எவ்வளோ ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு சித்தர் போகரோட இந்த கதை ஒரு சரியான உதாரணம். அவரு தன்னோட காயகல்ப மாத்திரையை செஞ்சுட்டு அதோட சக்தியை டெஸ்ட் பண்ண நினைச்சாரு. முதல்ல தன்னோட நாய்க்கு கொடுத்தாரு, அப்புறம் அவரோட ஒரு முக்கிய சீடருக்கு கொடுத்தாரு. 2 பேருமே செத்து போயிட்டாங்க. இத பார்த்த மொத்த சீடர்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஆனா போகர் அசரல, அவரும் அந்த மாத்திரையை சாப்பிட்டாரு. என்ன ஆச்சரியம்னா, போகர், அந்த உண்மையா இருந்த சீடர், அப்புறம் அந்த நாய் 3 பேருமே திரும்ப உயிர் பெற்று எழுந்ததா ஒரு கதை சொல்லப்படுது. அதனால நம்ம மனசுல எழ வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நாம கட்டுக்கதை, புராணம்னு ஒதுக்கி வச்ச இன்னும் எத்தனை பழங்கால ரகசியங்கள் இதே மாதிரி அறிவியலால மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க.